ஹலோ மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். சனிக்கிழமை இன்னைக்கு வீக்கெண்டு வந்துட்டோம். நம்ம வீக்கெண்டுனால என்ன ஸ்பெஷல்? மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் கொடுக்குறது தான். நம்ம வீட்டில் இன்னைக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கலாமா? காலையில் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்ட டைம் இருந்ததுனால ஓகேவா. மிச்சம் மீதி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தா என்ன அடி பிடிச்ச உப்புமா வச்சுருக்காங்க. ஹாட் பாக்ஸில் எதுவும் எடுத்து வச்சுருக்காங்களா? ஆமாம், இந்த ஹாட் பாக்ஸில் எதுவும் ஒன்று வச்சுருக்கோம். ஹாட் பாக்ஸில் பாருங்கள், கோதுமை ரவை உப்புமா. எங்கள் தம்பிக்கு இங்கே வந்து கிழங்கு வெந்துக்கிட்டுருக்கு. இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் நேற்று நான் செஞ்ச கேரட் அல்வா கொஞ்சம் உண்டு இருக்குது. எழுப்பு அவளை. வெறும் எந்திரிக்கலையா? இன்னைக்கு உனக்கு என்ன சாப்பாடு? உருளைக்கிழங்கு. சரிங்க. தண்ணி 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 குடி முதல்ல. நல்லா இருக்கா? மூஞ்ச பாருங்கம்மா. உருளைக்கிழங்கு நீ தான்மா முதல்ல கொடுக்குறேன். நல்லா சாப்பிடுறேன். தங்கம் தங்கம் நீ சொல்ல ஆகல. ஃபோன் பேசு வீடியோவில். ஊருக்கு போட்டேன் நானு. ஊருக்கு போகும். என்ன புதுசா நாடகம் போயிட்டு இருக்குது? கொஞ்சம் பாட்டு பாடு. சீச்சின்னா என்ன வாங்கணும்டி? அப்பா கிட்ட கேட்கலாம். சீச்சின்னா கான ஏ என்னப்பா கேளு. மா தம்பி, இது ஒரு சட்டை அப்பாட்ட எடுத்து கொடுங்கம்மா. இந்த சட்டை ஒன்று எடுத்து கொடுங்க அப்பாட்ட. ஏ அம்பி, கை கை வலிக்கும். கை இப்ப அழுகுற பாரு. அப்புடி இவனுக்கு இது இறங்கல. இதே சைஸ். இந்த சைஸை விட ஒரு சைஸ், இந்த சைஸ் தான். ஆனால் கரெக்டாக இருந்தது. நீட்டமா இதுவும் அதே தான். அதே வாங்கிட்டு தருங்க. இல்ல ஆமா இல்லங்க, வளர்றதுக்கு சரியா இருக்கும்ல. இது கொஞ்சம் ஆனா இது கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. இதுக்கு அடுத்த சைஸ் வாங்கினா கூட கரெக்டு தான். ஆனால் இப்போ போட முடியாது. இன்னும் சில்லறை கொடுங்க காசு. கை பிடிச்சி அப்போது எனக்கு சில்லறை கொடுத்துருங்க. இப்போ இது லூஸா இருக்கு. இது அது ஒரே சைஸ் தான். ஆமா, நல்லா பாத்து. நல்ல கீழ இருக்கு ஆண்டி. இது அது அந்த அளவு இறக்கம் இருக்காது. தெரியலையே. இல்ல அது அந்த அளவு இறக்கம் இருக்காது. இப்ப போட்டிருக்கிறது ரொம்ப இறக்கம். அந்த சைஸ் வாங்கிடலாமா? ஆமா, அந்த சைஸ் வாங்கிடுங்க.
அப்படியா இவ்வளோ? அப்போ இதுக்கு அடுத்த சைஸ் தான் வாங்கணும். இல்ல இல்லங்க ஆண்டி இது எல்லாமே ஒரே கவர்ல வந்தது தான். ஆமா ஆனா இது கொஞ்சம் சரியா இருக்குது. சரியா இருந்தா கொஞ்சம் பெருசாவே. ஓ இப்படி சட்டை மாதிரி. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. அதுவே நல்லா இருக்கும் இது கட்டுறதை விட. நல்லா இருக்கும். நல்லா பாய்மா. இலா சாதியா அது லோன் போட்டு தாத்தா போயிட்டு வந்து விளையாட கொடுத்தாரு. நீ தாத்தா இலா சாதியா பாய் சொல்லு அப்படியே. பாய் அந்த சாய் வேணாம், அதெல்லாம் வண்டி ஆட முடியும். ஏ குடுப்பல சிக்கு 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 சிக்கா ஜிக்கு 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 ஜிக்கா ஜிக்கு ஜிக்கு ஜிக்கா கூடு. சாய் கொண்டு நான் போக வேணாமா? போக்கண்ணா. ஏய் மதியான நேரம் வந்துருச்சு. நம்ம அந்த டைம்ல ஃப்ரூட் சாப்பிட போறோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறது என்னன்னா சாம்பார் போறாங்க. அன்னாசி பழம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பாருங்க சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக வறுத்தரைச்ச சாம்பார் இன்னைக்கு நம்ம வீட்டில் புது விதமாக செய்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க. வரமிளகா மல்லி எல்லாம் வறுத்து வச்சுருக்காங்க. அடுத்து சீரகம் போடுறாங்க. இது என்னதுமா? இந்த பொடியை வந்து அரைச்சி வச்சுக்க போறீங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் அரிசி அதெல்லாம் போடுவீங்களா? சரி ஓகே காய்ஸ் வாங்க வாங்க பாப்பா தொடர்ந்து. குட்டிக்கு ஆப்பிள் ஹாய் சொல்லு பேசு. முதல் முறையாக என்னடா சொன்னாங்க? குட் ஆஃப்டர்நூன் நீ சொல்லு. குட் ஆஃப்டர்நூன். இங்கிலீஷ் தெரியாது. திராவிட முன்னேற்ற உருட்டுறான் பாரு. நீ வளரல அவ்வளோ ஓட்டுறல வாய்ச்சிருவோம். ஆதிரவம் நினைக்கிறேன். ஆதிரவம் நம்பர் எம்ஐ எஸ்எல் தானே போறாங்க. கவனத்துடன் கையாளுவார் என பலரும் எதிர்பார்த்தனர். தமிழ்நாடு சாப்பிட்டியா? என்ன குழம்புக்கா? பூண்டு குழம்பா? வேணுமா? காலையில இந்த உருளைக்கிழங்க வாயில வைக்கல. ஆதரவாகவும் எதிராகவும் விவாதத்துக்கு பிறகு நடைபெற்ற வாக்கெடுப்பில் தீர்மானத்துக்கு ஆதரவாக 48 வாக்குகளை கிடைத்தன. எதிர்ப்பாக 127 வாக்குகள் இருந்தன. தீர்மானம் தோல்வி. தமிழ்நாடு என பெயர் மாற்ற தீர்மானம் ஆளுநர் உரையில் ஒரு வரி கூட குறிப்பிடாததற்காக திமுக. ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என சொல்லிவிட்டது. தமிழ்நாடு பெயர் மாற்ற சொல்லுங்க. இந்த பக்கம் வேணாவா? வீடியோல வரியா? மாநிலத்துக்கு தமிழ்நாடு என பெயர் வைத்து விட்டால் அனைவருக்கும் வீடு கிடைத்து விடுவா? வீட்டுக்கு வாடா கிடைத்து விடுவா என காங்கிரஸ் தலைவர்கள் நீ நான் தயிர் முட்டையை சாப்பிட்டேன். அப்புறம் இந்த பூண்டு அதிர்ச்சியை கண்டு காமராஜர் பெயர் மாற்றம் சாத்தியம் இல்லை என்று சொல்லாமல் அரசின் கடித போக்குவரத்தில் மட்டும் குறிப்பிடலாம் என சமாதானப்படுத்தினார் முதலமைச்சர். நீ சாப்பிடுறியா? கொஞ்சம் நீ கொஞ்சம் சாப்பிடுறியா? பெயர் மாற்றத்திற்கான கோரிக்கை தின்னு பாரு. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான கோவை குப்தா தமிழ்நாடு ஒன்றும் ஆப்பிள் தான். தமிழ்நாடு இதை போய் சாப்பிட்டு ஒரு மணி நேரமாடா? இப்பதானே கம்யூனிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி பேசுவதாக இருந்தது. அன்றைய தினம் நல்லா இருக்கா? மசோதா தாமதமாகிவிடக் கூடாது என்பதற்காக போட்டிருந்தார். மாநிலத்தில் உள்ள அரசு இதற்கான சட்டத்தை நிறைவேற்றி அதற்கு ஒப்புதல்
ஒப்புதல் அளிப்பதை விட தமிழ்நாடு என பெயர் சூட்டுவதற்கான சட்ட திருத்தத்தை நிறைவேற்றியுள்ளார். மசோதாவை எதிர்த்த கடந்த 500 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு என்ற ஒன்றே கிடையாது, சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுதான் இருந்தது என்றார். வரலாற்று ரீதியாக அப்பா ஆசையாக பாக்ஸ் நினைத்தாரு. இந்த பாக்ஸ் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச பாக்ஸ் இங்க பாருங்க. அப்பா ஸ்கூல் போறாரு, நான் ஸ்கூல் போறேன். நீ தான் ஸ்கூலுக்கு போற. அப்ப எனக்கு பிடிச்ச பாக்ஸ் தானே வாங்கிக்கணும். யார்கிட்ட கேட்கணும்? அப்பா சொல்லிட்டா அப்புறம் பண்ணிட்டேன். இல்ல வீடியோல பாப்பாங்க உங்க அப்பா. இமயமடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற அதான் பண்ணா பாடலையும் கேட்டுக்கோங்க சொல்லிட்டேன். அப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றினால் என்ன லாபம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்ற கேள்வி வந்தது. அதற்கு அதுல கத்திரிக்கோல் இருக்கு எனக்கு பிடிச்ச பாக்ஸ்ல. ஆனா அதெல்லாம் கத்திரிக்கோல் வச்சு நீ எதை கட் பண்ண போற? பேப்பரை கட் பண்ணி நீ என்ன பண்ண போற? என்ன லாபம் கிடைத்துவிட்டது ப்ராஜெக்ட் உங்க அம்மா உனக்கு செஞ்சு தருவாங்க. எனக்கு ஸ்கூல்ல கூட பண்ணாங்க. என பெயர் மாற்றுவதால் மிஸ் தருவாங்க. எங்களுக்கு திருப்தி கிடைக்கிறது. லட்சக்கணக்கான மக்களின் மனதில் வாழும் பெயரை வாய் சொல்லு. என்ற திருப்தி கிடைக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படி ஆப்பிள் வேணும். ஒரு அழுவாச்சு அழுவோம். எங்கடா கையில ஆப்பிள் இல்லையே. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரையும் பிற ஆர்வலர்களையும் காவல்துறை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் அங்கு கடும் பரபரப்பு நிலவியது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் திப்கே அவர் தங்கி வந்த இடத்திலேயே இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். எப்பயும் போல வெள்ளை சோறு, அது கூடவே அரைச்சி விட்ட வெண்டைக்காய் சாம்பார். இது வந்து சந்திராக்கா கொடுத்த உருளைக்கிழங்கு சோறு. இது நம்ம வீட்டில் செஞ்ச வெங்காயத்தாள் பொரியல். இது மணத்தக்காளி கீரை பொரியல். இங்கே என்ன இருக்குது? வா, அருமையான பூண்டு குழம்பு ஐசக்கா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திராக்கா வீட்டிலேருந்து கருவாடு வந்திருக்கு. அது இல்லாமல் மாங்காய் ஊறுகாய், சந்திராக்கா வீட்டிலேருந்து வந்த கடலக்கொட்டை சட்னி. இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் படுத்துட்டு குரங்கு மாதிரி ப்ரெட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள். வாங்க 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 வாங்க. நாங்க சொல்லணும் வாங்க வாங்க வாங்க. பாருங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா வந்து சிக்கன் கால்லாம் போட்டு சூப் வச்சு கொட்டது. சிக்கன் சூப் போட்டுருக்கீங்களா? சூப். சரி காய்ஸ், நம்ம இப்போ சேலத்தில் வந்தாச்சு. இருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படியா? ஆமா, சரி பார்த்துருவோம். உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, கொஞ்சம் குடிச்சு பாருங்க. கசப்பு தட்டுதோ லைட்டா? இல்லை, சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போயிடுச்சு. தூக்கில் போயிடுச்சா? தூக்கலாக போயிருக்கு. கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? இல்லை, இன்னும் போட்டால் கசப்பு எடுத்துரும். சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. சாப்பிடுங்க. இருக்கீங்க? ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. சிக்கன் குருமா வச்சுக்கிட்டு இருக்கேன். குருமா பாருங்க. இதோட ரெசிபி வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்றோம். ரெசிபி எடுத்துட்டு இருக்கேன். சரி சரி. உங்களுக்கு கண்டிப்பா ரெசிபி நான் அப்லோட் பண்றேன். நானுமே சேலம் வந்துட்டேன். நானுமே அந்த ரெசிபியில் இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு அந்த வீடியோ. நல்ல ஹிஸ்டரியோட அருமையா ஃபன்னோட நாங்க இந்த குருமா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. ஸோ அதனால அந்த ரெசிபி வீடியோக்காக ஈகர்லி வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஓகே ஓகே. வந்திருக்காங்க. எங்க எதுக்குங்க வந்துருக்கீங்க? சிக்கன் சாப்பிடவா? அகல்பள்ளி வந்திருக்கு. என்ன வேணும்? போன்லெஸ் ட்ரிப்ஸ் இருக்கான்னு கேட்கணுமா? ஸ்ட்ரிப்ஸ் இருக்கான்னு கேட்கணுமா? வந்து இங்கே சப்பாத்தி வாங்குறதுக்காக வந்தோம். ஆனால் இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் இன்னொரு கடைக்கு நம்ம போவோம். சரியா? நம்ம ஏரியாலே இருக்கும் அந்த கடை. இந்த கடை வேணாமா? இந்த கடை வேண்டாம், கூட்டமாக இருக்கே. சரி விடு, பார்த்துப்போம். திரும்பிக்கங்க, வந்த வழியிலே போகணும். என்ன பண்ணுற? அது வாயில் வைக்கக்கூடாது, மாட்டி விட்ருவோங்க அம்மாகிட்ட. ஆரியா சப்பாத்திக்கு வந்திருக்கோம். இது வந்து இவங்களோட தெருவில் தான் இருக்குது. ஓகே தான் இருக்குது. இங்கே குருமா எவ்வளோ தனியாக?